வணக்கம் தமிழா தமிழச்சி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எப்படி சிம்பிளாக ஒரு மீன் தொட்டியை க்ளீன் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொட்டியில் இருக்க தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு உள்ளே இருக்க ஜாமான் சட்டெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு கடைசியாக உடச்சி எடுத்துகிட்டு வந்து தான் வைப்போம். ஜென்ரலாக எல்லார் வீட்லையுமே க்ளீன் பண்ணும்போது நடக்கிறது இதுதான். அதெல்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது. இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு கூட நகர்த்தாமலே நம்மளால் சூப்பராக க்ளீன் பண்ண முடியும். முக்கியமாக பிளான்டட் அக்வாரியம் டேங்க்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, தொட்டியை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபூட்டேஜ் தாங்க இது. அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் அழுக்காக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கடைசியாக க்ளீன் பண்ணி ஒரு 1.5 மாதம் பக்கம் ஆகுது. அப்பையும் இதே மெத்தடில் தான் நான் க்ளீன் பண்ணேன். உள்ளது எதையுமே நான் ரிமூவ் பண்ணாமல் தான் க்ளீன் பண்ணேன். ஸோ எல்லா பக்கமும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். டாப்பு போட்டு நீங்கள் மூடிருந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்தளவுக்கு டஸ்ட்டுலாம் விழாது. ஸோ அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. அதே மாதிரி நான் உப்பு தண்ணி யூஸ் பண்ணல, கார்ப்பரேஷன் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உள்ள உப்பும் வந்துட்டு நமக்கு பூத்துருக்காது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டாப் ஃபில்டரை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. தொட்டியோட டாப்லேயே ஒரு கம்பார்ட்மெண்ட்டை நான் ரெடி பண்ண சொல்லிட்டேன் இந்த டாப் ஃபில்டரை வைக்கிறதுக்கு. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். டாப் ஃபில்டர் எடுத்து வெளியில் வச்சாச்சு. இப்போ உள்ள எல்லாத்தையும் நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு அழுக்கு சேர்ந்துருக்குன்னு. மேலே இருக்க அந்த பிளேட் பாருங்கள், கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சு. மொத்தம் இதில் 3 லேயருக்கு நான் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேங்க. முதல் 2 லேயர் ப்ளூ ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பாஞ்சு, ஃபைனலாக ஒரு லேயருக்கு செராமிக் ரிங்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து வெளியில் இந்த டப்புக்குள்ளே வச்சுக்குவோம். இந்த செராமிக் ரிங்ஸு, பயோபால்ஸு, இதுக்குள்ளெல்லாம் குட் பாக்டீரியாஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் எடுத்து ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே இறந்துடும். திருப்பி அது க்ரோ ஆகிறதுக்கு பல வாரங்கள் ஆகலாம். அதனால் எப்போயுமே தொட்டிக்குள்ளே இருக்கிற அந்த பழைய தண்ணியை கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க அந்த டப்பில். அந்த டப்பில் தான் வந்துட்டு நீங்கள் இந்த செராமிக் ரிங்ஸ், பயோபால்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நீங்கள் க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்குன்னு. அதே மாதிரி இந்த செராமிக் ரிங்ஸு, இந்த ஸ்பாஞ்சு எதையுமே வந்து ரொம்ப நீங்கள் வாஷ் பண்ணிடக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணாலுமே அதில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ்லாம் இறந்துடும். நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த தொட்டியில் இருக்க தண்ணியை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை சைஃபன் பம்பை வச்சு எடுத்து நம்ம இதில் விட்டுக்கலாம். ஸோ இந்த சைஃபன் பம்பு ஒரு 100 ரூபா 150 ரூபா தாங்க இருக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. தொட்டியில் இருக்க தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணியை வெளியில் எடுத்துட்டோன்னா நம்ம கையை உள்ளே விட்டு தொட்டியை க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓரளவுக்கு தண்ணி நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ கையை உள்ளே விட்டாலும் தண்ணி வெளியே தெரிக்காது. இது எல்லாத்தையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போது மெயின் மேட்ருக்கு வரும். தொட்டியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு இரும்பு நார் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, பாத்திரம் விளக்குற ஸ்பாஞ்சு. இதை எடுத்து உள்ளே வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். பட் நீங்கள் இதை ரொம்ப பொறுமையாக நிதானமாக பண்ணணும். ஏன்னா உள்ளே மீன் இருக்கும்போது தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். அதனால் அந்த மீன்களுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் வந்துட்டு இந்த வேலையை செய்யணும். ஸோ எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன். என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா, எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதே சைஃபன் பம்பை யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லா தண்ணியையும் வெளியே எடுத்துகிட்டு ஒரு 10 to 20% வாட்டர் மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் புது தண்ணியை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரியே இந்த செராமிக் ரிங்ஸு, ஸ்பாஞ்சு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மீன் தொட்டியில் இருக்கிற பழைய தண்ணியை வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. ரொம்பவும் கழுவக்கூடாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக திருப்பி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. உள்ள ஃபில்டர் பாக்ஸில் எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. இப்போ மோட்டரையும் வந்துட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற கல் எதையுமே நீங்கள் எடுக்க வேணாம். நான் ஒரு பானை வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பொருள் வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் உள்ளே வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பட் ரொம்ப மங்கலாக இருக்கும். இது கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 24 hours டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா தெளிவாகிடும். ஸோ ஒரு 24 hours கழித்து நம்ம பார்க்கலாம். ஓகே, க்ளீனிங் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. ஃபைனல் ரிசல்ட் இதுதான். ஸோ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நேரில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. பட் அந்தளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல மொபைல் கேமரா.
பானையை மட்டும் தூக்கிட்டு போய் நான் அங்கிட்டு ஓரமாக வச்சிட்டேன். அதனால தான் எல்லா பயலுங்களும் அங்கிட்டு ஓரமாகவே நிற்கிறாங்க. மக்களே, இந்த ஃபிஷ் டேங்கோட கம்ப்ளீட் செட்டப் வீடியோ, இதுக்கு ஃபில்ட்ரு செட் பண்ண வீடியோ ப்ளஸ் ரிவ்யூ வீடியோ வரைக்கும் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸை கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யோசிக்காமல் அந்த லைக் பட்டனை அடித்து நவுத்தி விடுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பண்ணி விடுங்க. ஆக மொத்தம் ஏதாவது நான் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.